பல்கலை மாணவி பாலியல் வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கக்கூடிய நிலையில் தண்டனை விவரம் இன்றைய தினம் அறிவிக்கப்பட இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க நாம் கேட்கலாம். முரளி, ஞானசேகரன் நீதிமன்றம் அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், விவரங்கள். வணக்கம் ஷாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் ஞானசேகரனுக்கு தண்டனை விவரம் வழங்க இருக்கிறார்கள் நீதிமன்ற நீதிபதிகள். அதாவது கடந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டு இவருக்காக சிறப்பு புலனாய்வு குழு, அதாவது 3 பெண் IPS அதிகாரிகள் தலைமையில் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவானது விசாரணை மேற்கொண்டது. இந்த விசாரணையில் ஞானசேகரன் இந்த தவறுகள் செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டது. குறிப்பாக 11 வழக்குகளிலும் இவர் குற்றவாளி என கடந்த 3 நாட்களுக்கு முன்னதாக நீதிபதி தீர்ப்பு வாசித்திருந்தார். இந்த நிலையில் இதற்கான தண்டனை விவரமானது இன்னும் சற்று நேரத்தில் அவருக்கு வழங்க இருக்கிறது. இதற்காக புழல் சிறையிலிருந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மகிழா நீதிமன்றத்தில் சற்று நேரத்துக்கு முன்பாக ஞானசேகரன் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் நீதிபதி அதற்கான தண்டனை விவரங்களை வழங்க இருக்கிறார். ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஞானசேகரன் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. குறிப்பாக பாலியல் விவகாரம் தொடர்பாக 4வது முறை குண்டர் தடுப்பு சட்டத்திலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே திருட்டு வழக்குகளில் 3 குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் பெண்கள் விஷயத்தில் 4வதாக குண்டர் தடுப்பு சட்டமும் பாயப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 11 வழக்குகளும் அவர் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கடுமையான வாதங்களும் வைக்கப்பட்டது. அதாவது அரசு தரப்பில் இருந்து இந்த வாதங்களை தொடர்ந்து ஞானசேகரன் தரப்பில் இருந்து தனக்கு தண்டனையை குறைத்து தருமாறு ஏற்கனவே நீதிபதியிடம் வலியுறுத்தியிருந்தார். குறிப்பாக தன்னுடைய சகோதரி மற்றும் தாய் ஆகியோர் தனியாக இருப்பதாகவும் தன்னுடைய பெண் குழந்தையை தான் பார்த்துக் கொள்ள வேண்டும், ஆகவே தனக்கு தண்டனையை குறைத்து தருமாறு அவர் நீதிபதியிடம் முறையிட்டிருந்தார். ஆனால் அரசு தரப்பிலிருந்து கடுமையான வாதங்கள் வைக்கப்பட்டது. இது போன்ற பெண் பிள்ளைகளை வைத்திருந்தால் இந்த செயலில் அவர் ஈடுபட்டிருக்க கூடாது, ஆகவே நிச்சயம் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என அரசு தரப்பிலிருந்து விவாதங்கள் வைக்கப்பட்டது.